அதாவது பார்த்தீங்கன்னா அந்த லேயர் செம்மையாக பிளண்டாக இருக்குது. சீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி வந்துருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆள் அவசரத்துக்கு கிளாஸ் கொடுத்துருக்கீங்க, சின்ன கிளாஸ்ல கொண்டு வரீங்கன்னு எட்டாச்சு. பெருசா இருக்கு. வேற பக்கம் வந்து உள்ள இருக்க ஸ்டஃபிங் வேற லெவலில் இருக்கு. அந்த பன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கிரன்ச்சியாக இருக்கு, செம்மையா இருக்கு. ஓகே அப்புறம் ஃபேமிலியோட இன்னைக்கு வந்து நானும் அப்புறம் அவுட்டிங் வந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கரூரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியான இடமா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படலாம். நம்ம புக்ஸ் பார்க் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் கஃபே அப்படின்னு சொல்லி ஒரு நியூவாக புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான இடம் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆம்பியன்ஸே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு 20 பேர் நல்லா வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து நல்லா ஆம்பியன்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து மெனு எல்லாமே பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கரூருக்கு ஏற்ற ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங் வந்து இதெல்லாமே நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே சாப்பிட்டு பார்த்து நம்ம என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க பார்த்துட்டு பீஸாவில் வந்து வெஜ்ஜில் ஒன்று சொல்லிக்கலாம், நான்வெஜ்ஜில் ஒன்று சொல்லலாம். ஓகே பன்னீர் தான் நமக்கு ஃபேவரட் எப்பயுமே. பெரிய பன்னீர் பீஸா ஒன்று, மசாலா சிக்கன் பீஸா. உனக்கு என்னென்னு சொல்கிறேன்? எனக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் லாலிபாப் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு கோல்ட் காஃபி ஒன்று, அப்புறம் எஸ் அந்த கிறிஸ்பி வெஜ் பர்கர். கிறிஸ்பி வெஜ் பர்கர் சூப்பர். என்ன ப்ரோ இது? ஃப்ரைடு லாலிபாப் ஆர்டர் பண்ணுது. மசாலாலாம் மாசம் வேற லெவலில் இருக்கு. இது ப்ரோ பெரிய பன்னீர். ஓ பன்னீர் சிக்கன் மாதிரி இருக்கு. ஃபேமஸ், செம்மையா இருக்கு. எல்லாமே வாசம். 3 ஐட்டம் வந்துருச்சு. என்ன ப்ரோ? மசாலா சிக்கன் பீஸா. மசாலா சிக்கன் பீஸா ஸ்மால் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து ஆக்சுவலாக 7 inch வருது. பெருசு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10 inch வருது. ஸோ இதுதான் இங்கே இருக்கிறதுலே பெரிய சைஸ். ஆக்சுவலாக இதுவே பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது. கோல்ட் காஃபி லார்ஜ் சைஸ் ஆர்டர் பண்ணால் காஃபி எவ்வளோ பெருசாக இருக்குது. வேற லெவல் சோறுங்கிறது காஃபி. பாசு எப்படி இருக்குது அதை சொல்லுங்க. நான்வெஜ் பீஸா செம்மையா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த லேயர் செம்மையாக பிளண்டாக இருக்குது. சீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேற லெவலில் பிளண்டாக இருக்குது. அதுலேயும் அந்த மேலே மைனஸ் செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. ஒர்த்துங்க. எனக்கு கேட்டால் ப்ரைஸிங்க்கு வேற லெவல் ஒர்த்து. இங்கே பாரு பெரிய சிக்கனா செம்மையாக இருக்கு. பாரு ஃபினிஷிங் பாரு எப்படி வந்துருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஃப்ரைட் சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா ஒரு பிராண்டட் இதில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா செம்மையாக இருக்கு. மேலே ஏதோ டாப்பிங்ஸ் மசாலா போட்டிருக்காங்க. அந்த மசாலா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கு. எடுத்து கொடுக்குது. ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னாலே இப்படி எடுக்கும்போது அந்த ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கு. பீட்சா அப்படி ப்ரீமியமாக இருக்குல்ல? என்னடா இது ஆள் அவசரத்துக்கு கிளாஸ் கொடுத்துருக்கீங்க,
சின்ன கிளாஸ்ல கொண்டு வரீங்கன்னு பார்த்தா எத்தாச்சு. இது என்னென்ன இருக்கு? மில்க் ஷேக் தானே சொன்னேன்? இல்ல ஆக்சுவலா வந்து இது ஸ்மூத்தி, ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தியா? ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு அண்ட் பனானா 3 ஐட்டம் வந்து போட்டு புரோட்டீன் ஷேக் மாதிரியே இதுல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, பனானா மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அடுத்து எல்லாமே டயட்டாவே நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, சாண்ட்விச் வெயிட் ஏறிட்டே போகுதுல்ல. ஆமா பஸ், அதனால வந்து நிறைய வந்து சாப்பிட்டோம். இனிமேல் வந்து புரோட்டீன் கண்டா புரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் உள்ள இருக்க ஸ்டஃபிங் வேற லெவலில் இருக்கு. அண்ட் பன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கிரன்ச்சியாக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் வந்து ஒரு சீக்ரெட் சாண்ட்விச். ஆக்சுவலாக வந்து அவர் என்னன்னே பேர் சொல்லலை. நான் வந்து செஞ்சு தரேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். நான் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நிறைய சாப்பிட்டேன். உள்ளே பாருங்கள், ஆக்சுவலாக உள்ளே வந்து கீரை வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து இன்னொரு என்னோட ஸ்பெஷல் சீக்ரெட் டிஷ் உள்ளே இருக்குது அப்படின்றாரு. அது என்னன்னு தெரியல, பட் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. வேற லெவல் ப்ரோட்டீன் டயட்டுக்கு ஒரு சூப்பரான டிஷ். கரூரில் எங்கேயுமே இந்த சாண்ட்விச் இல்லையாமா, மஸ்ட் ட்ரை. எதையும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி விங்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி விங்ஸ் நம்ம 2 பீஸ் மட்டும் கேட்டோம். செம்மையாக இருக்குது. ஏங்க இது டாப்பிங் செம்மையாக இருக்குல்ல? டாப்பிங் செம்மையாக இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வாசம் என் வாசம் முடிஞ்சு மசாலா போல இருக்கு. அந்த மசாலா வந்து அதுதான் கேட்டா சீக்ரெட் மசாலான்றாரு. அவர் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த மசாலாவோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. சரி, இப்படியே வச்சுட்டே இருந்தா எப்படி சீக்ரெட் சாப்பிட? இல்ல, நான் ஃபுல்லா சாப்பிட்டுருவேன். இங்க ஒரு பொண்ணு வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துடலாம். விங்ஸ் பெருசா இருக்கு. வேற பக்கம் வந்து இப்ப பெருசு பார்க்கணும். இல்ல யூஸ்வலா வாங்குற மாதிரி இல்ல விங்ஸ். இங்க காட்டன் பக்கத்துல பாருங்க, நம்ம ரெகுலரா வாங்குற மாதிரி சத்தியமா விங்ஸ் இல்ல. இது சைஸ்ல இருக்கு. ஆமா, விங்ஸ்மே லார்ஜ் சைஸ், ரொம்ப பெருசா இருக்கு. ஆக்சுவலா லாலிபாப்போடவே இது பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. சரி சுபி, சொல்லு எப்படி இருந்துச்சு உனக்கு விங்ஸ்? இதுல போட்டிருக்க அந்த இது மசாலா வந்து வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரைட் சிக்கன். ஆமா, நல்லா இருக்கு. அதனால தான் ரிப்பீட் பண்ணி இன்னொரு ஆர்டர் பண்ணி எனக்காக தான் ஃப்ரைட் சிக்கன் மறுபடியும் வாங்கினது. ஆமா, இது உன் மாமியார் பார்த்துச்சுன்னா நீ செத்த. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா இல்ல, ஆக்சுவலா அவங்க தான் ஃப்ரைட் சிக்கன் ரொம்பவே பிடிக்கும். வாரத்துல 2 வாட்டி சாப்பிடுவாங்க. இப்போ வேற ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெக்சிகன் கேஃபே வேற நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான், இனிமேல் வந்து வாரம் 4 வாட்டி நான் இந்த கடப்புக்கு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலுமே செம்மையா இருக்கு. ஆக்சுவலா நீங்க பாருங்க, செம்ம ஜூஸியா இருக்குங்க, செம்ம சூடா. ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலா சாப்பிட்டு இதை சாப்பிட்றதுக்கே இடம் இல்லை வயிறுல. அவ்வளோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இன்னொன்று என்னன்னா, நம்ம கூட வந்து ஆக்சுவலா அண்ணா ஒருத்தர் இருந்தாரு. பாருங்க, நம்ம ஆர்டர் பண்ணதே தான் அவர் ஆர்டர் பண்ணிருக்காரு. நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே அவர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப விரும்பி ஆர்டர் பண்ணி எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாரு. அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட. ஓகே, தேங்க்யூ. பில் எவ்வளோ வந்திருக்கு? அவ்வளோதான் வந்திருக்கா ப்ரோ? பொய் போலாம், ஏதோ டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அவ்வளோதான் வந்திருக்கா? அவ்வளோதான் வந்திருக்கா? ஆக்சுவலாக 4 பேர் சாப்பிட்டு 1460 தான் ஆக்சுவலாக வந்து. ஆமாம், 500 ரூபா கூட இல்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் ஃப்ரைடு சிக்கன்லாம் சாப்பிட்டாலே ப்ரைஸ் வந்து பயங்கரமாக போயிடும். பட் ஆனால் நாங்கள் இவ்வளோ சாப்பிட்டோமே வந்து அவ்வளோ ஒன்றும் பில்லே வரல. 5 பேர் மொத்தம் சாப்பிட்ருவோம். கேமராமேன் ஆக்சுவலாக நான் காட்டாமல் விட்டுட்டோம் உங்களுக்கு. பாவம், ஒரு வெஜிடேரியன். ஆக்சுவலாக சார் தான் ஓனரு. அவர்கிட்ட பேசுவோம். ஹாய் சார், எவ்வளோ நாள் தான் சார் ஜஸ்ட் 15 days. ஜஸ்ட் 15 days ஆகுதா சார்? சூப்பர் சார், அட்மாஸ்பியர்லாம் செம்ம சூப்பராக ரெடி பண்ணிருக்கீங்க. எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து வந்தீங்க இது? ஆக்சுவலாக நம்மளா நிறைய கடைக்கு போகிறோம். நம்ம ஆக்சுவலாக நம்மளோட மெயின் எய்மே வந்து க்ளீன் அண்ட் நீட் இன்டீரியர். ஏன்னா நம்ம உணவுக்கு முன்னாடி சுத்தம் தான் முக்கியம். கண்டிப்பாக எப்பவுமே சுத்தமாக இருக்கிற இடத்துல வந்து லக்ஷ்மி குடி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம சாப்பிட்டோம்னா உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கணும், எனக்கும் அந்த ஃபீல் இருக்கணும். முதல்ல க்ளீன். ஆமாம் சார், வந்தோடனே பார்த்தோம் ஆக்சுவலாக செம்ம க்ளீனாக இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் வந்துட்டு போனோடனே நான் பார்த்தோம் டேபிள் க்ளீன் வந்து இமீடியட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஐடியா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி மெக்சிகன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு எங்கேயுமே ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எதுவுமே பார்க்கவே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டோட குவாலிட்டியும் செம்ம சூப்பராக இருந்துச்சு சார். ஸோ அதெல்லாம் எப்படி சார் நீங்கள், ஏன்னா இப்போ செஃப்ட்ட பேசும்போது இன்டர்நேஷனல் குவாலிட்டியிலேருந்துலாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
ஸோ நம்ம ஊருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரது உண்மையுமே நல்ல விஷயம். உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலாக கரூரில் நம்ம எல்லா ஊர்லேயும் போய் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் கான்டினென்டல் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து அந்தந்த கண்ட்ரிக்கெலாம் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் செலவு பண்ணாமல் நம்ம ஊருக்குள்ளே கான்டினென்டல் ஃபுட்டையும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி இன்டர்நேஷனல் ஃபுட் பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் வேணும் அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளாரியே ஒரு சின்ன ஒரு இடத்துலயே வந்து நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா நம்ம நிறைய ஃபுட் லவர்ஸ் இருக்காங்க நமக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தது. அதனால ஒரு நல்ல செஃப் ரெடி பண்ணி நம்ம அதுக்கான ஃபுட்டை வந்து கான்டினென்டலாக கொடுக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர். ஆக்சுவலாக நம்மள மாதிரியே சார் வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு ஃபுட்டியாக இருக்காரு. நீங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஃபுட்டோட குவாலிட்டி ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ரைஸை பற்றி கவலையே பட தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபுட்டு ஒர்த் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் சொன்ன மாதிரி கான்டினென்டல் ஃபுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்கிறத விட ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு ஆக்சுவலி என்னன்னா ஃபுட் கல்ச்சர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே மாறும். ஆமாம், இப்போ நம்ம ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் திருநெல்வேலி போனால் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி கிடைக்கும். அப்போ ஒரு கான்டினென்டலாக போகும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து எப்படி இருக்கும் ஃபுட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் போகணும்னு இல்லை, நீங்கள் வந்தாலே போதும். ஆக்சுவலாக என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இதை ட்ரை பண்ணது என்னன்னா நமக்கு முதல்ல வந்து பெரிய ஃபுட் எடுக்கிறதுக்கு இல்லை, சின்ன சின்ன ஃபுட்டை வந்து நம்ம ஊருக்குள்ளே கிடைக்கிற மாதிரி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு நம்ம டைம். அதுக்காக தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல நாம நல்ல ஃபுட்டு கிடைக்கணும், ஹைஜீனிக்கான ஃபுட்டு, நல்ல க்ளீன் நீட் இன்டீரியரில் உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லுவாங்கன்னா பீஸா பர்கர்லாம் வந்து ஃபேட்டி ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதுலேயே நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு நேச்சர் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நேச்சர் கொண்டு வந்து எவ்வளோ ஃபேட்டி குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கறதுக்கு நாங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஆஃபர் வந்து பண்ணி கொடுப்பீங்க எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு? ஆக்சுவலாக என்னன்னா வர எல்லா கஸ்டமருமே சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லையா, எல்லா கஸ்டமருக்கே நாங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஆஃபர் கொடுக்கலான்னு தான் இருக்கோம். நீங்கள் ஸ்பெஷலாக கேட்டதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க உங்களை சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். எவ்ரி சப்ஸ்கிரைபர் வந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்க நீங்கள் வந்து சாப்பிட வந்தீங்க அப்படின்னா Uncut சேனலோட சப்ஸ்கிரைபர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷனை காட்டி 5% டிஸ்கவுண்ட் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ சாரே சொல்லி நம்ம ஃபைனலாக வந்து வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வழக்கமாக கேட்குறதுன்னா உங்ககிட்ட இன்றைக்கி பாருங்கள் நம்ம ஃபேமிலியோட வந்து சூப்பரான ஒரு இடத்த ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் டைமிங்கு. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்போட லொக்கேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு 5% டிஸ்கவுண்டோடு இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு விஷயம், நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கொண்டு போய் காட்டுங்க. உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில ஆஃபர்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை டிங் டிங் மறக்காமல் முடிச்சிடுங்க. ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் உங்களிடம் சந்திப்பது உங்கள் வி ஸ்குவாட்.